வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்ஸாகவும் நம்ம பயன்படுத்தலாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க இப்போ காலிஃப்ளவர் வறுவல் கோபி 65 எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. அருமையான இந்த காலிஃப்ளவர் வச்சுட்டு நம்ம இதை ஈவினிங் இல்லைன்னா லஞ்ச் கூட செஞ்சு கொடுக்கலாம். வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கோபி 65 தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு சின்ன பூ, அதாவது காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பூக்களாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம். இது முழுகிற அளவு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இதில் இருக்கிற பூச்சி புழுக்கள்லாம் வெளில வந்துடும். மூடி வச்சுருவோம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடி விட்டுடலாம். வடிகட்டிட்டு திரும்பவும் நம்ம பச்சை தண்ணி மேலே அப்படியே ஊற்றிட்டு தண்ணியை வடி விட்டுடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்குரிய நம்ம மசாலாலாம் தயார் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேசினில் நம்ம ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், காரத்தூள், அது காரப்பொடி வந்து ப்ளெயின் மிளகாய் தூள் ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம கலந்துப்போங்க. பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ கரைச்ச பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த தண்ணியில் வடிய வச்சுருந்தோம்ல அந்த காலிஃப்ளவர் இதில் போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இது போல் நல்லா கிளறிக்கலாங்க. எல்லா பூக்கள்லேயும் இந்த மசாலா படுற மாதிரி கலந்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டா அந்த பேஸ்ட்டில் அதில் ஒட்டாது. அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம இது போல் கலந்துட்டு பூக்களில் அப்படியே கலந்து விட்டுருவோங்க. இல்லை மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. ஊறிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது ஒரு 10 இல்லை 15 பூக்களாக எடுத்துகிட்டு போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். சேர்த்து போடாமல் கொஞ்சம் தனித்தனியாக அப்படி போடுவோங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு இந்த சலசலப்பு ஓசையெல்லாம் அடங்கின பிறகு எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுத்துடலாங்க. ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பரில் மேலே அப்படியே எண்ணெயை வடிய விட்டுட்டு போட்டுடலாங்க. இதை போல் நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இது ஈவினிங் ஸ்நாக்காகவும் நம்ம செய்து கொடுக்கலாங்க. சின்ன பசங்களுக்கு பெரியவங்க எல்லாம் செய்து கொடுக்கலாம். இல்லையா வந்து மத்தியானம் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. ஈஸியாகவும் குயிக்காகவும் நம்ம இது போல் சிரமப்படாமல் காலிஃப்ளவர் வச்சு சூப்பரான சைட் டிஷ்ஷை ஸ்நாக்ஸ் செய்யலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோபி 65 காலிஃப்ளவர் வறுவல். இந்த வீடியோ பிடிச்சுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.